சங்கீதம் 143 அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். भजन संगीता 143 10वां वचन पढ़ेंगे. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். दाऊद इस तरह कहता है, आपके प्रिय काम करने के लिए मुझे सिखाओ. நீரே என்னுடைய தேவன், आप ही मेरे परमेश्वर, உம்முடைய நல்ல ஆவி, आप ही मेरे परमेश्वर हो, आपकी अच्छी आत्मा என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, मुझे सही मार्ग में चलाए. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், हम आज अध्ययन करने वाली चीज है, எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கிறது, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். हर एक को चाहत है कि हम परमेश्वर के प्रिय जीवन बिताना है. ஆனால் நாம் செய்கிறது எல்லாமே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். तो हमें यही जांचना है कि हर एक चीज जो हम करते हैं वो परमेश्वर के प्रिय है या नहीं. கடந்த வெள்ளிக்கிழமை 2 பாஸ்டர் கூப்பிட்டாங்க, தாராவிக்கு சபை சென்றிருந்தேன். पिछले शुक्रवार पास्टर ने बुलाया था, तो मैं धारावी गया था. அப்பொழுது அந்த செய்தியை முடித்து விட்டு கீழே இறங்கும் பொழுது, तो वो समाचार को मैं समाप्त करके उतरते समय நியமிக்கப்பட்டது என்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தியை எடுத்திருந்தேன். ஆவியானவர் பேசினார் நம்மோடு. नियमित किया हुआ शीर्षक के ऊपर पवित्र आत्मा ने मुझे चलाया. அப்ப அதுல ஒரே ஒரு காரியம் சிம்சோனை குறித்து வந்தது. तो उसमें एक कार्य था, सिमसोन के बारे में था. அப்பொழுது நான் செய்தியை முடித்துவிட்டு கீழே வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, तो मैं संदेश देकर मैं उतर के प्रार्थना करते समय கர்த்தர் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு பாகத்தை கற்றுக் கொடுத்தார். तो परमेश्वर ने सिमसोन के जीवन में से और एक चीज को मुझे सिखाया. நான் மறுபடியும் வீட்டில் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசினார். मैं घर पे आके प्रार्थना करते समय पवित्र आत्मा मुझसे बातें किया. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த காரியத்தை குறித்து தான் ஆவியானவர் பேசினார். हम जो आज देखने वाले हैं वो इसके ऊपर ही पवित्र आत्मा ने நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் தேவ செயலா அல்லது மாம்ச செயலா? हम जो भी कार्य करते हैं वो परमेश्वर का कार्य है या शारीरिक कार्य है, அதுதான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். उसके ऊपर ही हम अध्ययन करने वाले हैं. நமக்கு தேவ செயலும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட முடியும், மாம்சீக செயலும் வெளிப்பட முடியும். हमारे अंदर शारीरिक कार्य भी प्रकट होती है और परमेश्वर का कार्य भी प्रकट होता है. இப்ப நாம் மாம்சீக செயலை செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. जब हम शारीरिक कार्य करते हैं तो परमेश्वर के प्रिय जीवन नहीं बिता सकते. ஏன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. क्योंकि रोमियो 8:8 में कहता है, ஏன்னா மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ இருக்க மாட்டார்கள். जो शारीरिक के अंदर बंधे हुए हैं परमेश्वर के प्रिय नहीं जीवन बिता அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாம்ச செயலை செய்யும் பொழுது அல்லது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. जो हम शारीरिक कार्य करते हैं या शारीरिक बंधन में है तो परमेश्वर के प्रिय नहीं जी सकते. ஏனென்றால் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, क्योंकि रोमियो 7:18 में कहता है, என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். क्योंकि मेरे शरीर में भलाई नहीं है मैं जानता हूं. ஹல்லேலூயா. மாம்சத்துல நன்மை வாசமாய் இருக்கலையா? शरीर में भलाई नहीं है. அப்போ இந்த மாம்சத்துல நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டோம். जब हम शरीर में प्रकट करेंगे, कोई कार्य करेंगे तो भलाई नहीं होगा. அதுதான் தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீத 40ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, तो दाऊद यूं कहता है, भजन संगीता 40:8 में, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. இங்க தாவீது தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். तो दाऊद यहाँ पर अपने चाहत को प्रकट करता है. என்ன விருப்பம் அப்படின்னா, क्या चाहत रखता है? உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன். आपके प्रिय जीवन बिताने के लिए मैं चाहत रखता हूं. அல்லேலூயா. ஆனா நான் விரும்புறேன், तो मैं चाहत रखता हूं, ஆனால் நான் என் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, लेकिन मैं अपने चाहत पूरा ना करते என் हुए மாம்சத்தில் நன்மை இல்லையே. मेरे शरीर में भलाई नहीं है. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் கூட இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் எழுதுகிறார். तो पौलुस भी प्रेरितों में ऐसे ही कहता है, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில், रोमियो 7 நான் में, விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாதையே செய்து கொண்டு இருக்கிறேன். मैं जो चाहत रखता हूं वो ना करते हुए मैं नहीं चाहत रखता நான் हूं, விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? मैं क्या चाहत रखता हूं? தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். परमेश्वर के प्रिय जीवन ஆனால் बिताना நான் है. செய்கிற காரியமோ தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. लेकिन मैं जो कार्य करता हूं परमेश्वर के प्रिय नहीं இன்றைக்கு है. அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஒரு கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். तो हर एक के जीवन में वो प्रश्न का चिन्ह है, அப்ப நான் தேவனுக்கு பிரியமாய் எப்பொழுதுதான் வாழுவேன்? तो परमेश्वर के प्रिय में कभी जीवन बिता நான் सकता தேவனுக்கு हूं? பிரியமாய் வாழ முடியுமா?
क्या मैं परमेश्वर के प्रिय जीवन बिता सकता என்கிற हूँ? பலவித கேள்விக்குறிகளோடு அநேகர் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். तो अनेक प्रश्न चिन्ह के साथ हम लोग जीवन बिता रहे हैं. இன்றைக்கு அதற்கான ஒரு சரியான பதிலை ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். तो उसका सही उत्तर पवित्र आत्मा हमें देने இப்போ वाला நமக்கு है. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் अगर परमेश्वर के प्रिय हम जीना है நாம் தேவ செயலை மாத்திரமே செய்ய तो வேண்டும். परमेश्वर के कार्य को हम सिर्फ करना है. தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर की क्रिया हमारे अंदर पूरा ஆனால் होना है. எப்பொழுது மாம்ச செயல் வெளிப்படுகிறதோ जब शारीरिक क्रिया प्रकट होती है அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. तो हम परमेश्वर के प्रिय नहीं जीवन बिता இங்கு सकते. நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். तो एक प्रश्न चिन्ह हमारे நான் अंदर आता எப்படி है. இந்த வேறுபாட்டை பார்க்க முடியும்? तो हम कैसे इसे अलग भिन्न நான் कर सकते செய்கிறது हैं? எல்லாம் தேவனுக்கு பிரியமானதுதானா? क्या हम जो भी करते हैं परमेश्वर के प्रिय है அல்லது क्या? என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தேவ செயல்தானா? जो भी हमारे जीवन बीता है वो परमेश्वर का क्रिया है क्या? அல்லது மாம்சீக செயல் வெளிப்படுகிறதா? या शारीरिक क्रिया प्रकट होती இதை है? நான் எப்படி வேறுபடுத்தி பார்க்க इसे முடியும் कैसे भिन्न कर सकते என்று हैं? நமக்குள் பலவித கேள்விகள் तो இருக்கிறது. ऐसे हमारे अंदर अनेक प्रश्न आते हैं. இந்த டாபிக்ல நம்ம பல காரியங்களை தியானிக்க முடியும். जो इस शीर्ष के अंदर हम अनेक चीज हम देख ஆனால் सकते हैं. நேரம் குறைவா இருப்பதனால நான் ஒரு மூன்றே காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்க तो போகிறேன். समय कमी के कारण हम 3 चीजों के ऊपर एक व्यक्ति के अंदर से हम जानने वाले ஒரு हैं. மனிதனுடைய வாழ்க்கையில एक आदमी के தேவனுடைய செயல் எப்படி வெளிப்பட்டது, एक आदमी के जीवन में परमेश्वर का कार्य कैसे அதே प्रकट हुआ? வேளையில் மாம்சீக செயல் எப்படி வெளிப்பட்டது? उसी समय मानसिक जो शारीरिक क्रिया कैसे प्रकट हुआ? அந்த देखने वाले. மனிதன் நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் वो தான். मनुष्य एक अभिषेक पाया वो मनुष्य நான் था. முதலே சொன்னபடி அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் சற்று தியானிக்க போகிறோம். तो पहले जैसे कहा वो सिमसोन के ऊपर हम अध्ययन करने वाले हैं. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். न्यायियों 14 अध्याय 4 वचन देखने वाले हैं. பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரமாய் உண்டாகும்படி உண்டாகும்படி கர்த்தரின் செயல் என்று அவன் தயவும் இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அல்லேலூயா. இங்கு சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் செயல் ஒன்று நடக்கிறது. तो सिमसोन के जीवन में परमेश्वर के कार्य उसके जीवन में बीता है. ஆனால் இது அவர்கள் பெற்றோர்கள் அறியவில்லை. लेकिन उसके माता पिता ने उसे नहीं ஆனால் जाना. தேவனுடைய செயல் என்பதை வேதம் சொல்லுகிறது. लेकिन परमेश्वर का क्रिया ऐसे पवित्र शास्त्र कहता है. என்ன செயல் என்றால் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதாக. तो क्या चीज था? तो कि फिलिस्तियों के गुनाह को जानने के लिए. அப்பதான் பெலிஸ்தரை எதிர்த்து இந்த சிம்சன் போராட முடியும். तभी वो फिलिस्तियों के विरुद्ध वो लड़ सकता है. இப்போ நம்ம இங்க சொல்ல ஆவியான பேச போகிற காரியம் என்ன அப்படின்னா, तो पवित्र आत्मा हमसे क्या बातें करना चाहता है? கர்த்தரின் செயலையும் மாம்சீக செயலையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? परमेश्वर की क्रिया को और शारीरिक क्रिया को हम कैसे भिन्न रीति से देख सकते இங்கு हैं? கர்த்தரின் செயல் என்று சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? यहाँ परमेश्वर का कार्य क्या है जानते हैं? அந்த 14ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது वो 14 अध्याय में पहले वचन से तीसरे वचन तक पढ़ते समय சிம்சோன் பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு ஸ்திரீயை கண்டான், ஒரு பெண்ணை கண்டான். सिमसोन फिलिस्तियों की कुमारियों में से एक स्त्री को देखा. அந்த பெண்ணை கண்டு தன்னுடைய கண்ணுக்கு இஷ்டமானவள் என்று तो वो स्त्री को देखकर अपने प्रिय जानकर அந்த தன்னுடைய தாயின் தகப்பனுக்கு அறிவித்தான். अपने माता पिता को उसने बताया. இந்த காரியம் கர்த்தரின் செயலாய் இருந்தது. ये कार्य परमेश्वर का क्रिया था. அல்லேலூயா. हालेलुया. இருக்க முடியுமா? நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ऐसे हो सकता है कि हमारे अंदर एक प्रश्न आ सकता है. அல்லேலூயா. ஒரு பெலிஸ்திய ஸ்திரியை பார்த்து एक फिलिस्तीय स्त्री को देखकर அவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்வது கர்த்தரின் செயலா? उसे शादी करना ये परमेश्वर का क्रिया हो सकता है ஆனால் क्या? அதில் ஒரு கர்த்தர் ஒரு காரணத்தை வைத்திருந்தார். लेकिन परमेश्वर में उसका एक कारण ஏன்னா था. இஸ்ரவேலை ஆளுகிற பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டுமானால் लेकिन इसराइल के जो उनके ऊपर राज वाले फिलिस्तियों को मारना है तो இப்ப எப்படியாவது சிம்சோன் அவர்களிடத்துல ஒரு குற்றத்தை பார்க்கணும். तो सिमसोन को एक गुनाह उनके अंदर ढूंढना है. அதற்காக தான் இந்த காரியம் நடந்தது. उसके लिए ये कारण भी ஆனால் था. இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, तो हमें इससे क्या सीखना है? இந்த பெண்ணை பார்த்தார். स्त्री को देखकर இதை போலவே மறுபடியும் பெலிஸ்திய ஸ்திரீகளில் 2 பெண்ணை சிம்சோன் பார்த்தார். उसी तरह फिलिस्तीय स्त्री में और 2 स्त्रियों को उसने देखा. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். 16वां अध्याय पहला वचन और 4था वचन में देख सकते हैं. அங்கேயும் 2 பெலிஸ்திய ஸ்திரீகளை பார்த்தார். वहां पर भी फिलिस्तीय स्त्री को उसने देखा. ஆனால் இந்த முதலாவது பார்த்த இந்த பெலிஸ்திய ஸ்திரீ கர்த்தரின் செயலாய் இருந்தது. लेकिन जो पहले स्त्री को उसने देखा वो परमेश्वर का क्रिया था. ஆனால் இரண்டாவது பார்த்த 2 பேரும் கர்த்தரின் செயலாய் இல்ல. लेकिन बाकी जो 2 स्त्री था वो परमेश्वर का कार्य नहीं था. இது எப்படி பிரதர் நம்ம பார்க்க முடியும்? நமக்கு ஒரு கேள்வி வரலாம். हमारे अंदर ये कैसे हो सकता है? ऐसे एक प्रश्न आ सकता இப்ப है. பாருங்க, கர்த்தரின் செயல் எப்பொழுதுமே हम देखते हैं परमेश्वर का क्रिया हरदम
ஒரு ஆலோசனைக்கு உட்பட்டதா இருக்கும். एक आलोचना के अंदर हमें ले जाता है. ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. हमें एक चीज सीखना है. எப்பொழுதெல்லாம் தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ, जब भी परमेश्वर की क्रिया हमारे अंदर அல்லது நாம் தேவ செயலை செய்ய முற்படுகிறோமோ, जब हम परमेश्वर की क्रिया करने के लिए आगे आते हैं, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆலோசனை தேவைப்படும். उस समय हम किसी तरह एक आलोचना चाहते हैं. இந்த பெலிஸ்திய ஸ்திரியை பார்த்து விட்டு சிம்சன் என்ன பண்ணார் தெரியுமா? ये फिलिस्तीय स्त्री को देखकर सिमसोन ने क्या किया जानते हो? தன்னுடைய தாயும் தகப்பனிடம் வந்து அதை சொன்னார். उसने अपने माता पिता को आकर कहा. அல்லேலூயா. தாயும் தகப்பனிடம் ஒரு ஆலோசனை கேட்டார். அவர் माता पिता से उसने अपने आलोचना मांगा. நான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணலாமா? मैं उस स्त्री से शादी कर सकता हूं? அவளை எனக்கு பிடித்திருக்கிறது मैं उसे चाहता हूं என்று ஒரு ஆலோசனை கொண்டு வந்தார். அங்க उधर एक आलोचना वहां लेके அது வந்து தாயும் தகப்பனும் உண்மையான இஸ்ரவேலர்களா இருந்ததுனால माता पिता एक उत्तम इस्राएली थे. அதை வேண்டாம் என்று சொன்னார்கள். वो नहीं कर ஆனாலும் அது தேவ சித்தமா இருந்ததனால் நிறைவேற போனது. लेकिन वो परमेश्वर का चाहत था, इसके लिए वो पूरा हुआ. ஆனா திருமணம் முடியல. लेकिन ब्याह नहीं हुआ. அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்போ வந்து இந்த முதல் பெண்ணை பார்க்கும் பொழுது சிம்சோன் தன்னுடைய தாயின் தகப்பனிடம் வந்து அதை அறிவித்தார். जब उसने पहले स्त्री को देखते अपने माता पिता को उसने आके अपना चाहत को प्रकट किया. ஆனால் மற்ற ரெண்டு ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? लेकिन बाकी स्त्रियों को देखते समय அந்த நியாயாதிபதி 16:1 சொல்லுகிறது. 16:1 16वां अध्याय 1 कहता है, காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அவளிடத்தில் போனான். அல்லேலூயா. அந்த அப்பா அம்மா ஆலோசனை தேவையில்லை. वहाँ माता पिता का आलोचना नहीं चाहा. அல்லேலூயா. அப்பா அம்மாட்ட கேள்வி கேட்டாரா? उसने माता पिता को पूछा क्या? இதுவும் பெலிஸ்திய ஸ்திரீ தானே? यही पेलिस्तीय स्त्री थी. இதுவும் கண்ணுக்கு பிரியமான ஸ்திரீ தானே? ये भी आंखों के प्रिय थी. ஆனா அப்பா அம்மாட்ட ஆலோசனை கேட்கல. लेकिन माता पिता से आलोचना नहीं 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கூட चौथा वचन में देखते हैं, அங்கு தெலீலாளை பார்க்கிறார். वहाँ दलीला को देखता அங்கு है. என்ன நடந்தது தெரியுமா? वह क्या அந்த ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தார். वो भी उस स्त्री से प्रिय था. அல்லேலூயா. அங்கேயும் தாயின் தகப்பனோட ஆலோசனை செய்யவில்லை. वहाँ पर भी माता पिता से आलोचना नहीं இதுல किया. ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். यहाँ से एक चीज हम जानते பெலிஸ்திய हैं, ஸ்திரீ பின்னாடி போனதை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்க போறது இல்ல. फिलिस्तीय स्त्री के पीछे वो गया वो नहीं देखने वाले. ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? पवित्र आत्मा हमसे क्या दिखाना चाहता எப்பொழுது है? தேவ செயல் நடைபெறுகிறதோ, जब परमेश्वर की क्रिया बीती है, அப்பொழுதெல்லாம் ஒரு ஆலோசனை அங்கு இருக்கும். वहाँ पर एक आलोचना बीती है. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். आलोचना नहीं हो तो लोग उधर तितर बितर हो जाएंगे. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ செயல் இருக்கிறதா இல்லையா என்பதை வேறுபடுத்துவதற்கு हमारे और आपके जीवन में परमेश्वर की क्रिया है या नहीं भिन्न करने के लिए ஒரு காரியத்தை கொண்டு நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். एक चीज को हम जान सकते हैं. இப்பொழுது என்னிடம் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்ய வேண்டும். एक चीज परमेश्वर मुझे कहता है कि ये करना இந்த है. சபையில் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ये सभा में ये कार्य करना है. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? मैंने क्या करना चाहिए? தேவன் என்கிட்ட சொல்லிட்டாரு. परमेश्वर ने मुझसे कह दिया. அதனால யாருக்குமே சொல்லாம அந்த காரியத்தை நான் டிசிஷன் எடுக்க முடியாது. किसी को न कहते हुए मैं एक कार्य डिसीजन नहीं ले सकता. ஏன் என்று பார்க்கும் பொழுது, क्यों जानते हो? எங்கு தேவ செயலா இருந்தாலும், जहाँ पर भी परमेश्वर की क्रिया होती है, தேவனே சொல்லி இருந்தாலும் கூட परमेश्वर ने भले कहा हो, ஒரு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் என்பதுதான் கட்டாயம். एक आलोचना लेकर करना ही एक अवश्य है. அல்லேலூயா. நமக்கென்று ஒரு தலைமை போதகர் இருக்கிறாங்க. हमारे लिए एक चीफ पास्टर हैं. சபையின் மூப்பர்கள் இருக்கிறாங்க. कलीसिया में बुजुर्ग हैं. சபையில நல்ல ஜெபிக்கிற நல்ல தரிசனம் காண்கிற சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. प्रार्थना करने वाले विश्वासी हैं. அப்ப இவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஆலோசனை செய்துதான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். इनके साथ में आलोचना करके ही वो निर्णय लेना है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஆலோசனை என்பது மிக அவசியமானது. आलोचना एक आवश्यक चीज है. ஆனால் எப்பொழுது மாம்சீகம் வெளிப்படுகிறதோ, जब शरीर वहां पर प्रकट होता है, அப்பொழுது நாம் யாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். तो हम किसी की आलोचना को स्वीकार नहीं कर सकते. ஆலோசனை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவோம். आलोचना हमारी जरूरत नहीं है. இப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம், हम अभी जान நான் सकते हैं செய்கிற காரியம் தேவ செயலா மாம்சீக செயலா? जो भी कार्य है वो परमेश्वर का कार्य है. நாம் ये शारीरिक செய்கிற कार्य है. காரியத்தில் ஆலோசனைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அது தேவ செயலா இருக்கும். हमारे कार्य में हम आलोचना को हम जगह देंगे तो परमेश्वर की क्रिया है. இல்ல நான் யாரோடு எனக்கு ஆலோசனை பண்ண அவசியம் இல்லை என்று சொல்லி நம்ம எந்த இடத்துல நம்மை நாமே வெளிப்படுத்த நினைக்கிறோமோ அது மாம்சீக செயலா இருக்கிறது. तो जहां पर हम अपने आलोचना को नहीं जगह देते हुए मैं खुद से करूंगा वो शारीरिक कार्य இந்த है. ஆலோசனையில் சில காரியங்கள் இருக்கிறது. ये आलोचना में कुछ कार्य है. முதலாவது पहला கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இருக்கிறது. परमेश्वर की आलोचना है. சங்கீதம் 16:7 அப்படி தாவீது சொல்லுகிறார். भजन संगीता 16 अध्याय 7 में कहता है,
அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். मुझे परमेश्वर ने दिया आलोचना देने वाला परमेश्वर को मैं स्तुति करता இப்ப हूं। கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். यहाँ पर परमेश्वर हमें आलोचना देता ஏன்னா है, நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்ல தெய்வம் அல்லவா? क्योंकि परमेश्वर हमारा बड़ा परमेश्वर அவர் है। சொல்லுகிறாரு, நான் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். मैं तेरी और दृष्टि कर कर मैं तुझे आलोचना दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம் செய்கிற எந்த ஒரு செயல், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், जो भी हो हमारे आत्मिक जीवन में या शारीरिक जीवन में हो, நீங்கள் முதலாவது கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். हमें पहला परमेश्वर की आलोचना सुनना है। அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு தான் நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டும். परमेश्वर की आलोचना लेकर ही हमें वो कार्य करना है। பாருங்க, பவுலுக்கு அவர் என்னைக்கு சந்திக்கப்பட்டாரோ அன்னைக்கே அழைப்பு வந்துட்டு புறஜாதிகள்கிட்ட போகணும். जैसे ही पौलुस को बुलावा आया तभी वो अन्य जातियों के लिए वो सुसमाचार ஏன்னா लेके चला गया। அனனியாட்ட போக சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு, क्योंकि अननिया के पास जाते परमेश्वर ने कह दिया, நான் இந்த பாத்திரத்தை ஏன் தெரிந்திருக்கிறேன் தெரியுமா? मैं इस पात्र को क्यों चुनाव जानते हो? புறஜாதிகள் மத்தியில போறான், अन्य जाति के बीच में जाने ராஜாக்கள் மத்தியில और போறான். राजाओं के बीच में जाने वाला அதற்குத்தான் है। இந்த பாத்திரத்தை தெரிந்திருக்கிறேன். वैसे ही उस पात्र को परमेश्वर ने चुना था இது பவுலுக்கும் தெரிஞ்சு போச்சு. और पौल भी जान गया। உடனே புறஜாதிகள் மத்தியில போகல, वो अन्य जाति के बीच में नहीं உடனே गया, ராஜாக்கள் முன்னாடி போய் நிக்கல. तुरंत राज्यों के बीच में नहीं गया। என்ன பண்ணார் தெரியுமா? उसने क्या किया जानते हो? அங்க இருந்த சீஷர்களோடு, वहां पे जो शिष्य थे उनके அங்க बीच, இருந்த ஜெப வீரர்களோடு சேர்ந்து वहां ஜெபித்தார். के प्रार्थना वीर के बीच में वो प्रार्थना किया। அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் वैसे प्रार्थना करते समय அவர்கள் போதகர்களாய் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறாங்க. वहां पर वो आलोचना देने वाले और भविष्यवक्ता के समान थे। அல்லேலூயா. ஒரு நல்ல போதகராய் தீர்க்கதரிசி லெவலுக்கு மாறி விட்டார் பவுல். तो वहां उनके बीच में रहकर अच्छा प्रचारक और भविष्यवक्ता के समान बन गया। அதற்கு அப்புறம் சபையாய் கூடி ஜெபிக்கிறாங்க. उसके बाद कलीसिया एक साथ होकर प्रार्थना करते हैं। ஆவியானவர் மற்றவர்களோடு ஜெபிக்கிறவரோடு பேசுகிறார். पवित्र आत्मा उन अनेक लोगों के बीच में प्रार्थना बात करता है। நான் அழைத்த ஊழியத்திற்கு பவுலை பிரித்துருங்க. मैंने जो सेवकाई के लिए बुलाया उसे पौल को चुन लीजिए। அப்பொழுதுதான் பவுல் பிரிந்து போகிறார். तभी वो पौल भिन्न होकर जाता है। அல்லேலூயா. सेवकाई के लिए। அல்லேலூயா. அல்லேலூயா। அழைக்கப்பட்டு பல வருடங்கள் கழித்து தான் அவர் போகிறார். बुलावा के अनेक वर्षों के बाद वो सेवकाई के लिए जाता है। அதனால எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், कोई भी चीज हो, அது உங்களுடைய ஊழிய காரியமாய் கூட இருக்கலாம், वो भले आपके सेवकाई की चीज அல்லது हो, உங்களுடைய திருமண காரியமா இருக்கலாம், आपकी ब्याह की चीज हो, அல்லது வேலையின் காரியமா இருக்கலாம், आपका काम का चीज हो, அல்லது படிப்பின் காரியமா இருக்கலாம். आपकी पढ़ाई का चीज हो, எந்த ஒரு காரியமா कोई भी இருந்தாலும் कार्य हो, தேவன் சொல்லி இருந்தாலும் கூட நாம் ஆலோசனை செய்வது ரொம்ப முக்கியமா भले இருக்கிறது. परमेश्वर ने कहा हो लेकिन हमें आलोचना करना अवश्य है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தரின் ஆலோசனை நமக்கு ரொம்ப तो அவசியம். पहला कार्य परमेश्वर का आलोचना हमें जरूरी है। இரண்டாவது பார்க்கும் பொழுது दूसरा हम देखते சங்கீதம் हैं 89 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது भजन संगीता 89:9 में देखते हैं, 7 में देखते हैं, பரிசுத்தவான்களின் ஆலோசனை சபையில அவர் மிகவும் பயப்படத்தக்கவராய் இருக்கிறார். पवित्र लोगों के आलोचना वहां पर जरूरी है। இரண்டாவது பரிசுத்தவான்களின் ஆலோசனை இருக்கிறது. पवित्र लोगों की आलोचना। அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் ஆலோசனை என்றால் என்ன? पवित्र लोगों की आलोचना मतलब क्या? நம்மோடு ஜெபிக்கிறவர்களுடைய ஒரு ஆலோசனை, हमारे साथ में प्रार्थना करने वालों का நம்மோடு आलोचना, சபையாய் இருக்கிறவர்களுடைய ஒரு ஆலோசனை. हमारे साथ सभा के रूप में रहने वालों அது की நம்முடைய आलोचना, ஊழியக்காரர்கள் மூலமா இருக்கலாம், भले हमारे सेवक के रूप में हो, அல்லது நம்மை ஜெபத்தில் நடத்துகிறவர் மூலமா இருக்கலாம், हमें प्रार्थना में ले जाने वालों के रूप में हो, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேர்த்தவர்கள் மூலமா இருக்கலாம். हमें पवित्र लोगों को साथ में रहो। இந்த பரிசுத்தவான்களின் ஆலோசனை என்பது நமக்கு அவசியமா இருக்கிறது. ये पवित्र लोगों की आलोचना हमें आवश्यक है। அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்னுடைய தனிப்பட்ட காரியம் தானே. ये मेरा अलग रूप நான் ஏன் कार्य है। பாஸ்டர்ட்ட கேட்கணும்? मैं क्यों पास्टर से पूछना है? நான் ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லணும்? मैं क्यों उन लोगों को बताना है? அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. ऐसा प्रश्न नहीं करना। பரிசுத்தவான்களின் ஆலோசனை ரொம்ப முக்கியமா पवित्र இருக்கிறது. लोगों की आलोचना बहुत आवश्यक है। ஏனால் ஏசாயா 44 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, क्योंकि यशाया 44:26 कहता है, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுகிறாராம். मेरे स्थानाधिपतियों की आलोचना को परमेश्वर पूरा करता है। ஸ்தானாதிபதி யாருன்னா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். स्थानाधिपति मतलब परमेश्वर के सेवक। அவர்களுடைய ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். उनके आलोचना को परमेश्वर पूरा करता அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் हमारे जीवन में कोई भी कार्य हो, ஒரு ஆலோசனை கேட்கணும். एक आलोचना में சில जरूरी பேர் இந்த है। திருமண காரியங்கள் வரும் பொழுது किसी के ब्याह की जब कार्य होती है, அவங்க இஷ்டத்துக்கு முடிச்சிருவாங்க. वो अपने चाहत के अनुसार कर लेते हैं। பாஸ்டர்மார்கள்ட்ட ஒரு ஆலோசனை இருக்காது. पास्टरवान के
के कोई आलोचना नहीं அல்லது होता, அவளோடு ஜெபிக்கிறவளோட ஆலோசனை या இருக்காது. कोई प्रार्थना करने वालों का आलोचना नहीं ஏதோ होता। அவசர அவசரமா கடத்தின முடிச்சிருவாங்க. सब जल्दबाजी में कर देते हैं, ஆனா கடைசில பாருங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான காரியத்துல இருக்கும். लेकिन अंत में वो जो ब्याह किया उनका जीवन बहुत कठिन हो जाता ஆனா है। அப்படி இருக்க கூடாது. நாம ऐसे नहीं होना है। எப்பொழுதுமே எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், कोई भी कार्य हो, நம்முடைய வீட்டில் நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ, हमारे घर में कोई अच्छा हो या बुरा हो, நல்ல துக்கமான காரியமோ சந்தோஷமான कोई காரியமோ, दुख हो या अच्छा हो, எல்லாவற்றிலும் யாரோ ஒருவரோட ஆலோசனை பண்ணுங்க. कोई भी चीज में किसी से हमें आलोचना करना உங்களுக்கு है। ஆவியில் யார் ஒத்து போகிறாங்களோ அல்லது உங்களோடு உங்கள் மீது யாருக்கு பாரம் இருக்கிறதோ அவர்களோட ஆலோசனை பண்ணுங்க. जो हमारे आत्मा में एकत्र हो या हमारे पर बाहर रखते हैं उससे आलोचना कीजिए, ஏன்னா அநேக வேளையில சாத்தான் தந்திரமாய் நம்மளை வஞ்சித்து விடுகிறான். क्योंकि अनेक समय शैतान हमें वंचित करता है। அன்னைக்கு ஏவாள் வந்து அந்த ஆதாம்ட்ட வந்து ஆலோசனை கேட்டிருந்தா அன்னைக்கு அந்த கனியை சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. उस दिन अगर हव्वा आदम से आलोचना किया होता तो वो फल को नहीं खाती। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனை தேவை, அதே போல பரிசுத்தவான்களின் ஆலோசனையும் தேவை. तो हमारे जीवन में हमेशा परमेश्वर का आलोचना चाहिए और पवित्र लोगों का आलोचना ஏன்னா चाहिए, அவர்கள் நம்மை குறித்து ஒரு பாரத்தோடு இருக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க. क्योंकि वो हमारे ऊपर एक बार के साथ हमारे लिए प्रार्थना करते हैं। அல்லேலூயா. அப்ப அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் மூலம் ஒரு வருகிற ஆலோசனை நிச்சயமாக ஒரு நன்மை உள்ளதாய் மாறும் நமக்கு. क्योंकि वो जो प्रार्थना करते हैं, जो उनके द्वारा आलोचना आती है, हमारे लिए भलाई का कारण बन सकती है। அல்லேலூயா. அல்லேலூயா. So, மூன்றாவது ஒரு ஆலோசனை இருக்கிறது. तो तीसरा एक आलोचना है। அங்க என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, क्या आलोचना हम देखते हैं? பெற்றோர்களுடைய ஆலோசனை இருக்கிறது. माता पिता का आलोचना। 1 நாளாகமம் 27 அதிகாரம் 32 வசனத்தை பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 27:32 पहला इतिहास 32 27:32 தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் दाऊद का छोटा पिता छोटा पिता जो योनातान, அவர் வந்து ஆலோசனைக்காரனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டு वो இருக்கிறது. उसका आलोचना का कारण था। देखते हैं। அல்லேலூயா. அப்போ இது தாவீதுடைய ஒரு தகப்பன், சின்ன தகப்பன், அவங்க அப்பாவுக்கு தம்பியா இருந்திருக்கலாம். तो वो दाऊद का चाचा हो सकता था। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை தாவீதுக்கு தேவைப்பட்டது பாருங்க. उसको आलोचना दाऊद के लिए उधर जरूरी था। அத நீதிமொழிகள் 13:1 பார்க்கும் பொழுது तो नीति वचन 13:1 में देखते हैं, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். जो ज्ञानी बेटा है वो पिता का आलोचना को सुनता है। யார் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறானா? पिता का आलोचना को அதே போல सुनता है। நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8-9 பார்க்கும் பொழுது तो नीति वचन 1:8 में देखते हैं, மகனே உன் தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், बेटा आपके पिता के आलोचना को अब உன்னுடைய सुनो, தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. आपके माता के बुद्धि का कार्य को नहीं अलग करना है। மூன்றாவதாக நமக்கு ஒரு பெற்றோர்களின் ஆலோசனை ரொம்ப அவசியம். हमें माता पिता का आलोचना जरूरी है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் ஒருபோது நமக்கு தீமை நினைக்க மாட்டாங்க. हमारे माता पिता हमारे हानि नहीं सोचते, அவர்கள் எப்போதுமே நன்மை செய்கிறவர்கள். वो हमेशा हमारे लिए भलाई करते हैं। அவர்கள் நமக்காக கஷ்டப்பட்டாலும் கூட நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறவங்க. वो भले वो कठिनाई का सामना करेला हमारे लिए भलाई का चाहते हैं। அதனால பெற்றோர்களின் ஆலோசனை என்பது மிக அவசியமா तो இருக்கிறது. इसलिए माता पिता का आलोचना अवश्य है। எந்த ஒரு காரியத்திலும் கூட कोई भी कार्य हो, பெற்றோர்களுடன் பிள்ளைகள் எப்பொழுதுமே ஓபனா பேச பழகணும். तो बच्चे अपने माता पिता से खुले रीति से बातें करना है। அவர்கள் மூலம் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ வேண்டும். उनके द्वारा एक आलोचना हमें प्राप्त करना है। சிம்சோனுடைய வாழ்க்கையில பெற்றவங்களுடைய ஆலோசனை ஒழுங்கா கேட்டிருந்தா அந்த தீமை நடந்திருக்காது. अगर वो सिमसोन अपने जीवन में माता पिता का आलोचना चाहता तो उसके कार्य में हानि नहीं पहुंचता। முதல் வேளை வந்து கேட்டார்ல நான் அந்த ஸ்திரியை கல்யாணம் பண்ணலாமான்னு. पहले जब उसने पूछा मैं उस स्त्री से ब्याह करूं क्या, ஆனா தெளிலாள்கிட்ட போகும்போது கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? अगर दलीला से पूछता हो तो क्या होता, கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். तो वो बच सकता था। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கேட்காம போனதுனால என்ன ஆயி போச்சு? न पूछने के कारण அங்க வந்து அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. तो उसका जीवन उधर तितर बितर हो गया। அப்ப எப்பொழுதுமே நமக்கு பெற்றோர்களின் ஆலோசனை மிக तो அவசியமா हमेशा இருக்கிறது. हमें माता पिता का आलोचना நம்ம जरूरी எவ்வளவு है। தான் ஞானவான்களா இருந்தாலும் हम கூட, कितने ही ज्ञानवान நம்ம हो, எவ்வளவு தான் படித்திருந்தாலும் हम கூட, कितने ही पढ़ाई में அல்லது நல்ல ज्ञानवान உயர்ந்த हो, பதவியில் இருந்தாலும் भले கூட हम उच्च स्थिति पर हो, பெற்றோர்களின் ஆலோசனை மிக அவசியம். माता पिता का आलोचना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சில வேளையில பாருங்க, சில தகப்பன் வந்து பயங்கர குடிகாரனா இருப்பார். कई चीज में कोई पिता कुछ दारू के अधीन हो, அவர் வந்து அந்த மனைவியும் கண்டுக்கிட மாட்டார், பிள்ளையும் கண்டுக்கிட மாட்டார். वो अपने पत्नी को भी नहीं देखता और बच्चों को भी नहीं देखता, அடிக்கிற அடிப்பாங்க. वो बच्चों को मारते हैं। அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் கூட, ऐसे पिता भी, அந்த தகப்பன் கூட वैसे पिता भी தன்னுடைய பிள்ளை கெட்டு போன்னு ஒரு நாள் நினைக்க மாட்டார். अपना बच्चा नाश हो ऐसा नहीं चाहता। அதான் நம்ம கடந்த வாழ்க்கையில பார்த்தோம்ல, तो हमने पीछा जीवन में देखा, பொல்லாதவர்களுக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அருளுவீங்க. जो आप जो
जो आप लोग बुरे लोग हो, आप बच्चों को अच्छे कार्य जानते हो। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பெற்றோர்களின் ஆலோசனை மிக அவசியமா तो இருக்கிறது. अपने माता पिता का आलोचना जरूरी है। நான்காவது பாருங்க, चौथा हम देखते हैं நமக்கு முதியோர்களின் ஆலோசனை ரொம்ப அவசியம். हमें बुजुर्ग लोगों का आलोचना आवश्यक யாத்ராகமம் है। 18ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 18:19ல निर्गमन 18-19 में देखते हैं, அங்கு மோசேனுடைய மாமனார் வருகிறார். तो मूसा का वहां पर मामा आते हैं। அவர் எத்ரோ அவர் பெயர் வந்து यत्रो उनका नाम है। அவர் வந்து சொல்லுகிறாரு, वो के कहता है நான் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், मैं आपके लिए एक आलोचना देता அதை हूं, நீர் கேளுங்க, वो आप उसे सुनिए। அது தேவனுக்கு பிரியமா இருந்தால் அதை செய்து முடிங்க. वो परमेश्वर के प्रिय हो तो उसे कीजिए। இங்க என்ன நடந்தது தெரியுமா? यहाँ क्या बीता जानते हो? மோசே முன்னாடி ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் லைனா வந்து ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வராங்க. तो मूसा के सामने इजराइल लोग एक एक करके उधर अनेक कठिनाई அதை எல்லாமே மோசே வந்து சீர்படுத்தி கொண்டு தான் இருக்கார், சரிப்படுத்தி இருக்கிறார். समस्या को मूसा सब ठीक कर रहा था। ஆனா இத பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவருடைய மாமனார். तो इसे देखने वाला उसका ससुर, அப்ப அந்த மாமனார் பார்த்து சொல்றாரு, तो ससुर उसे देखकर कहता है, நீங்க இப்படி பண்றது சரியில்லை. ये जो आप कर रहे हैं वो सही नहीं है। ஒரு மனுஷனா இத்தனை பேருடைய பாரத்தை நீங்க சுமக்க முடியாது. एक मनुष्य के रूप में इतने लोगों का बोझ आप नहीं सह அதனால सकते। நான் என்ன பண்றேன், உமக்கு ஒரு ஆலோசனை तो சொல்றேன். इसलिए मैं आपके लिए एक आलोचना देता हूँ। மோசே சொல்லி இருக்கலாம், मूसा कह सकता था, தேவன் என்னோட முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு, परमेश्वर मुझसे चेहरा चेहरा के रूप में बात करता है, தேவன் முகமுகமாய் ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. मुझसे चेहरे के रूप में मुझसे बात करता அந்த है। தேவனை என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதில்ல, वो परमेश्वर ने मुझे किसी दिन நீ नहीं வந்து कहा 1000க்கு அதிபதியை உருவாக்கு, तू 1000 के एक कप्तान, 100க்கு அதிபதியை உருவாக்கு. एक 100 का एक, அவரே சொல்ற, நீ சொல்றத நான் இப்படி கேட்கணும் அவர் சொல்லல. उन्होंने नहीं कहा, तू कैसे कह सकता है? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, மாமனார் சொன்னது அப்படியே தேவ சந்நிதியில கொண்டு போனார். उसने जो अपने ससुर ने कहा वो परमेश्वर के सम्मुख में लेके இப்படி गया। சொல்றாங்களே என்ன பண்ணலாம்? ऐसे कहते हैं मैं क्या करूं? ஆண்டவர் சொன்னா அது சரியான ஆலோசனை. परमेश्वर ने कहा वो सही आलोचना है। ஹல்லேலூயா. சரியான ஆலோசனை. वो सही आलोचना நீ है। அப்படியே 1000 பேருக்கு அதிபதியை உருவாக்கு, वैसे तो 1000 का एक लीडर को खड़ा कर, 100 பேருக்கு அதிபதியை 100 உருவாக்கு, का एक लीडर को खड़ा 50 कर, பேருக்கு அதிபதியை 50 உருவாக்கு, का एक लीडर को 10 खड़ा பேருக்கு ஒரு அதிபதியை कर, உருவாக்கு. 10 का एक लीडर को खड़ा कर। அவர்கள் சின்ன காரியங்களா விசாரிக்கட்டும், वो छोटे छोटे कार्य को उन्हें पूछताछ பெரிய करने को, காரியங்கள் உங்ககிட்ட வரட்டும். बड़े चीज आपके पास आने दो। பாருங்க, இந்த எத்ரோவை குறித்து பார்க்கும் பொழுது हम यत्रो के அவர் இஸ்ரவேலர் அல்ல, वो इजरायली नहीं था, இஸ்ரவேலன் அல்ல, वो इजरायली नहीं था, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறவன் वो அல்ல, परमेश्वर के प्रिय जीवन नहीं बिताता அவன் था। வேற ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிற ஒரு वो एक மனிதன். अन्य जाति का मनुष्य था। ஆனாலும் கூட फिर भाई அவருடைய ஆலோசனையும் கூட நல்லதா இருந்தது. उसका आलोचना भी सही उधर प्रकट அப்ப हुआ। எப்பொழுதுமே முதியோர்களின் ஆலோசனை நம்ம கேட்கணும். जब हम बुजुर्ग का आलोचना सुनते हैं, சாலமோன் பாருங்க, முதியோருடைய ஆலோசனை தள்ளி விட்டானா. सुलेमान ने बुजुर्ग के आलोचना को नकार दिया। அல்லேலூயா. தள்ளி விட்டதுனால என்ன ஆயி போச்சு? उसके कारण क्या हुआ? ராஜ்யபாரம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. उसका राज्य बार अलग हो गया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எப்பொழுதுமே முதியோருடைய ஆலோசனை ரொம்ப तो அவசியம். हमेशा बुजुर्ग का आलोचना அது अवश्य है। சபையின் முதியோர்களா वो இருக்கலாம், भले सभा के बुजुर्ग அல்லது हो, உங்களுடைய ரிலேட்டிவ்ல இருக்கிற முதியோர்களா भले இருக்கலாம், आपके रिश्ते में हो, அல்லது உங்களோடு கூட படிக்கிற அல்லது உங்களோடு கூட வேலை செய்கிற முதியவர்களா இருக்கலாம். वो आपके साथ पढ़ाई करने वाले बुजुर्ग हो या काम करने वाले बुजुर्ग हो, மேபி அவர்கள் நம்ம போல கர்த்தரை போல ஆராதிக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க. भले वो आराधना करने वाला नहीं हो, ஆனாலும் கூட फिर भी முதியோர்களின் ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். बुजुर्ग की आलोचना अवश्य है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதியோரின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். बुजुर्ग की आलोचना हमें सुनकर चलना है। இத்தனை ஆலோசனை நமக்கு இருக்கிறது. इतने प्रकार की आलोचना हमें है। கர்த்தரின் ஆலோசனை இருக்கிறது, परमेश्वर की आलोचना है, பரிசுத்தவான்களின் ஆலோசனை இருக்கிறது, पवित्र लोगों की आलोचना है, பெற்றோர்களின் ஆலோசனை இருக்கிறது, माता पिता की आलोचना है, முதியோர்களின் ஆலோசனை இருக்கிறது. बुजुर्ग लोगों की आलोचना ஆனால் है। துன்மார்க்கருடைய ஆலோசனை மாத்திரம் நடக்க கூடாது. நம்ம लेकिन दुष्ट लोगों की आलोचना में नहीं चलना है। சங்கீதம் 1:1 அப்படி சொல்லுகிறது. भजन संगीता 1:1 कहता है, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாது. दुष्टों की आलोचना में नहीं चलना அவனும் है। ஆலோசனை கொடுப்பான். वो भी आलोचना देता है। ஹல்லேலூயா. அதை நம்ம கொஞ்சம் ஞானமாய் புரிந்து கொள்ளணும். हमें उसे ज्ञान रूप से सोचना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆலோசனை தேவை? क्यों ये आलोचना ஏன்னா நீதிமொழிகள் 11:14 குறித்துக் கொள்ளுங்க. 11:14 சொல்கிறது, नीति वचन 11:14 कहता है, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். जहाँ आलोचना नहीं है वहाँ लोग गिर அப்ப जाएंगे। இன்னைக்கு நீங்களும் நானும் விழுந்து போகாம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா तो मैं और आप हमें नहीं गिरते हुए एक जीवन बिताना है। நமக்கு तो என்ன தேவை? ஆலோசனை தேவை. हमें आलोचना अवश्य है। இரண்டாவது, दूसरा, ஆலோசனைக்காரர் अनेகர் ஆனால் ஜெயம் கிடைக்குமா? अगर आलोचना के अनेक हो तो हमें जय प्राप्त होगा। நீதிமொழிகள் 24:6 அப்படி சொல்லுகிறது. नीति वचन 24:6 कहता है, ஆலோசனை கேட்டா என்ன வரும்? ஜெயம் வரும். आलोचना प्राप्त करेंगे तो உங்க जय வாழ்க்கையில வருகிற होगा। தோல்வியை தவிர்த்து விடலாம். हमारे जीवन में जो भी
விஜய் பா सकता है हम विजय पाएंगे। ஹalleluya Hallelujah. அதே போல நீதிமொழி 13:10 பார்க்கும் பொழுது ஆலோசனை கேட்கிற இடத்துல ஞானம் இருக்குமா? नीति वचन 13:10 में देखते हैं ஆலோசனை கேட்கிற இடத்தில் ஞானம் இருக்கும்। आलोचना जब सुनते हैं उधर ज्ञान प्राप्त होता है। ஹalleluya हालेलुया। அதே போல நீதிமொழிகள் 20:18 பாருங்க, नीति वचन 20:18 में देखते हैं ஆலோசனை செய்கிறதுனால எண்ணங்கள் சித்தி பெறுமா? आलोचना करते हुए हमारे सोच में विजय प्राप्त करेंगे। ஹalleluya அப்ப ஆலோசனை செய்தா நம்ம விழுந்து போகாம ஒழுங்கா நிக்கலாம்। आलोचना हम लेंगे तो हम गिर ना पाते हुए हम विजय पाएंगे। ஆலோசனையில ஜெயம் கிடைக்கும் நமக்கு। आलोचना से हमें जय प्राप्ति होगा। ஆலோசனை கேட்கும் பொழுது ஞானம் கிடைக்கிறது। आलोचना प्राप्त करने से हमें ज्ञान प्राप्त होगा। ஆலோசனையில நம்முடைய எண்ணங்கள் அப்படினா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதெல்லாம் சரியா செய்து முடிக்கலாம்। हाँ, आलोचना प्राप्त करने से हम जो सोच में रखते हैं वो सब हम पूरा कर सकते हैं। அப்போ பாருங்க தேவனுடைய செயல் எப்பொழுதுமே ஒரு ஆலோசனைக்கு உட்பட்டது। तो परमेश्वर का क्रिया हमेशा एक आलोचना के साथ होता है। ஹalleluya हालेलुया। அப்ப இன்னைக்கு நம்ம எந்த இடத்தில் எனக்கு ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ जिस समय हम आलोचना नहीं हम विचार करते हैं அந்த இடத்தில் மாம்சம் தலை தூக்குகிறது। वहां पर शारीरिक क्रिया उधर प्रकट होती है। அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்। हर एक चीज में हमें सोच कर देखना है। ஹalleluya हालेलुया। நம்முடைய உள் மனசு சொல்லும், हमारा आत्मा हमारा जीवन कहता है இந்த காரியத்தை குறித்து நீ அவங்ககிட்ட போய் பேசு, इस चीज के लिए आप उससे அவங்க உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க वो आपको आलोचना देंगे என்று உள் மனசு சொல்லும்। तो अपना आत्मिक जीवन ऐसा कहता है। ஆனா நம்முடைய வெளிப்புற மனிதன் சொல்லுவான், लेकिन अपना बाहर का आत्मा कहता है நீ எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கணும், तू क्यों आलोचना के நீ लिए தான் நல்லா படிச்சிருக்கிய, तू तो अच्छा पढ़ाई உனக்கு किया, தான் நல்ல ஞானம் இருக்குல்ல, तू तो अच्छा ज्ञानवान है, உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, तू तो सब कार्य जानता है। ஹalleluya हालेलुया। அப்படி யார் ஒருவர் ஒரு முடிவை எடுக்கிறாங்களோ அது தவறாய் தான் முடியும் எப்பொழுதும்। जो भी वैसे कार्य हम प्राप्त करेंगे वो विजय एक हार में वो पूरा जाएगा। அப்ப முதலாவது தேவ செயல் என்பது ஆலோசனைக்குரியது। तो पहला कार्य परमेश्वर का कार्य एक आलोचना के रूप में है। ஹalleluya हालेलुया। மசலா தேவனே சொல்லிட்டாரு மறுபடியும் ஆலோசனை பண்ணணுமா? परमेश्वर नहीं कह दिया लेकिन फिर भी आलोचना चाहना है क्या? வேதத்துல தேவன் அதை அனுமதிக்கிறார்। परमेश्वर ने ऐसा अनुमति दिया है। ஹalleluya வேதத்துல அவர் எல்லா காரியத்திலும் ஆலோசனை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்। परमेश्वर ने पवित्र शास्त्र में आलोचना के लिए தாவீதை குறித்து நமக்கு தெரியும்। दाऊद के बारे में हम जानते हैं। கர்த்தரோடு நல்ல நெருங்கி உறவாடுகிற ஒரு மனிதன் தான்। परमेश्वर के प्रिय एक नजदीक का जीवन बिताता था। ஹalleluya நல்ல நெருங்கி உறவாடுகிற ஒரு மனிதன்। नजदीक का जीवन बिताता था। ஆனால் தாவீதுக்கு अनेक ஆலோசனைக்காரர்கள் இருந்தாங்க। तो लेकिन दाऊद के लिए अनेक आलोचना करने वाले लोग அதுல थे। ஒருவர் அந்த யோனத்தான் இன்னொன்னு அகித்தோப்பேல்। उसमें एक था एक योनातान और एक अहीतोपेल। அகித்தோப்பேல் ஆலோசனை தேவ வாக்கை போல இருக்குமா? अहीतोपेल का जो आलोचना परमेश्वर के वचन के अनुसार था। தாவீது சொல்லல நான் தான் தேவனோட நேரா பேசிக்கிட்டு இருக்கிறேன், दाऊद ने ऐसे नहीं किया मैं तो परमेश्वर से सीधा रूप से बातें कर रहा என்கிட்ட हूं। பேசாதே உன்கிட்ட பேசுறா சொல்லல। मुझसे नई बातें करने वाले थोड़ी ना तुझसे बातें करना ऐसा அவருடைய नहीं कहा। ஆலோசனைப்படி தாவீது வாழ்ந்தார், उसके अनेक ஜெயங்களும் கிடைத்தது। उसके आलोचना के द्वारा अनेक जय उसने प्राप्त किया। அப்ப இன்னைக்கு நமக்கு ஆலோசனை என்பது மிக அவசியம்। तो हमें आलोचना बहुत आवश्यक है। ஹalleluya हालेलुया। மாம்சீக செயல்ல ஆலோசனைக்கு அது உட்படவே உட்படாது। शारीरिक क्रिया में वो आलोचना नहीं ஓகே ஒன்று தேவ செயல் ஆலோசனைக்கு உட்பட்டது, மாம்ச செயல் ஆலோசனை கேட்காது। परमेश्वर का क्रिया आलोचना के साथ है और शारीरिक क्रिया बिना आलोचना के है। இரண்டாவது தேவ செயல் எப்படி இருக்கும்? दूसरा परमेश्वर का क्रिया कैसे होगा? தேவ செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? परमेश्वर की क्रिया कैसे है? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, प्रकटीकरण 14:4 यूं कहता है। 15:4 यूं कहता है, உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின। आपकी नीति का कार्य प्रकट हुआ। உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாவுதான்। आपका नीति का कार्य प्रकट हुआ। அப்ப தேவ செயல் இரண்டாவது எப்படிப்பட்டது தெரியுமா? परमेश्वर का कार्य कैसे जानते ஒரு हैं? நீதிக்கு உட்பட்டதா இருக்கிறது। एक नीति के अधीन है। ஹalleluya அந்த நீதியில தான் அது இருக்கும்। वो नीति के अधीन है। கர்த்தர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அது நீதி இருக்கும்। परमेश्वर एक कार्य करता है तो उसमें न्याय रहता है, அவரே நீதியுள்ள நியாயாதிபதி தானே। क्योंकि वो नीति करने वाला அதே न्यायी போல है। நாம் செய்கிற செயல்ல கர்த்தருடைய செயலா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது என்பது என்னன்னா, हमारी क्रिया में परमेश्वर का कार्य है या नहीं जानने के நாம் लिए, செய்கிற செயல்கள நீதி இருக்கும் என்றால் அது தேவ செயல்। अगर हमारे कार्य में न्याय है तो परमेश्वर का कार्य है। நாம் செய்கிற செயல்ல நீதி இல்ல அப்படினா அது மாம்ச செயல்। हमारे कार्य में अगर वो न्याय नहीं है तो शारीरिक कार्य है। ஹalleluya இங்க பாருங்க அந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல तो नीति वचन 14 अध्याय में நியாயாதிபதி न्यायियों 14वां நம்ம பார்த்த அந்த காரியம் அதுல பாருங்க आपने जो देखा, இவர் என்ன பண்ணார் தெரியுமா?
उधर क्या 8ஆம் வசனம் 14:8 பாருங்க. 14:8 में देखते हैं, சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து, कुछ दिनों के बाद वो उसे ब्याह करने का सोच से பெலிஸ்திய ஸ்திரீ பார்த்துட்டு வந்தாச்சு. फिलिस्ती स्त्री को पसंद कर दिया, தகப்பன்ட்ட போய் தாய் தகப்பன்ட்ட ஆலோசனை माता கேட்டாரு. पिता से आलोचना ले लिया, கடைசில அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. उन्होंने भी ओके कर दिया। ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? उसके बाद उसने क्या किया जानते हैं? அவளை விவாகம் பண்ணுவதற்காக போகிறார். उसे ब्याह करने के लिए वो जाता है। அல்லேலூயா. हालेलुया। விவாகம் அது வந்து கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு நீதியான செயல். ब्याह जो है परमेश्वर ने किया हुआ न्याय का कार्य है। அல்லேலூயா. அல்லேலூயா. விவாகம் பண்ண போகிறார் அங்க. वहाँ ब्याह करने जाता है, முதல் முறை போறாரு. पहले समय जाता है, அங்க வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. बातें कर कर वो आ गया। அதுக்கு பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? उसके बाद में क्या बीता அங்க जानते हैं? போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சு. वहाँ जाते समय एक प्रॉब्लम आ गया। ஒரு விடுகதையை கொடுத்தாரு. वहाँ पर उसने एक चुटकुला அந்த दिया, பெண் மூலமாக அந்த விடுகதையை அவங்க சொல்லிட்டாங்க. वो स्त्री के द्वारा वो चुटकुला का அதனால प्रकट ஒரு हो गया। கோவப்பட்டு சிம்சன் வந்துட்டார். तो वो गुस्सा होकर वो वापस आ गया। ஆனா மறுபடியும் போகும் பொழுது लेकिन फिर से जाते समय 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 15वां अध्याय पहला वचन ऐसे कहता है, அவர் ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு போனார் அந்த ஸ்திரீ. वहाँ एक मेमना को, सफेद मेमना को लेके गया। இந்த வெள்ளாட்டு குட்டி ஏன் கொண்டு போனார் தெரியுமா? ये सफेद मेमना का क्यों लेके गया ஒரு जानते हो? நல்லிணக்கத்திற்கு, அப்படின்னா ஒரு நல்ல ஐக்கியத்திற்கு அடையாளமாய் கொண்டு போனார். एक अच्छे रिश्ते के लिए वो लेके गया। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மறுபடியும் நான் வந்து உன்கிட்ட சண்டை போட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். मैं वापस गुस्सा नहीं करूंगा, मैं आपके समाधान உன்னை के साथ- என்னுடைய மனைவியா ஏற்றுக்கொள்கிறேன் मैं तुझे अपने पत्नी के रूप में स्वीकार करता हूँ। என்று சொல்லிதான் மறுபடியும் சிம்சன் அங்க போனார். ऐसे कहते ही इसके लिए वो वापस गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த வெள்ளாட்டு குட்டி குறித்து நம்ம அதிகமான ரகசியமான காரியங்களை பார்க்க முடியும். और ये मेमना के ऊपर हम अनेक चीज जान सकते அவர் हैं, ஏன் கொண்டு போனார்னா ஒரு சமாதானத்தை அங்க क्योंकि वो உருவாக்குவதற்காக. एक समाधान के लिए कार्य के लिए वो लेके गया। சமாதானத்தை கொடுப்பது யார்? நம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. समाधान हमें मेमना यीशु मसीह दे सकता है। அல்லேலூயா. हालेलुया। சிம்சன் அதை தான் கொண்டு போனார். सिम्सोन ने वही लेकर गया, ஆனா என்ன ஆயி போச்சுன்னா அவங்க தோழர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணை. लेकिन उधर क्या हुआ, उसकी स्त्री को उसके दोस्त को दे दिया। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி அது ஒரு பெரிய ரகசியமான ஒரு பிரசங்கம். वो एक रहस्य का प्रचार है, அதுக்குள்ள இன்னைக்கு நம்ம போகல. हम उसके अंदर नहीं ஓகே, जाने वाले। இப்போ இந்த சிம்சனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? तो सिम्सोन का सोच क्या था? அந்த பெண்ணை நான் திருமணம் பண்ண வேண்டும். उस स्त्री को मुझे ब्याह करना है। அப்பனா அவருடைய வாழ்க்கையில அவளை என்னுடைய மனைவியாய், என்னுடைய சொந்தமாய், என்னுடைய வாழ்க்கையாய் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் उस स्त्री को मैं अपने एक साथी के रूप में, अपने पत्नी के रूप में स्वीकार करना है। என்கிற ஒரு நீதியான செயலோடு அவர் செய்கிறார். ऐसे एक न्याय का कार्य वो करना चाहता ஆனா है। இதே மாதிரி மற்ற ரெண்டு ஸ்திரீகளோடு பார்க்கும் பொழுது लेकिन हम दूसरे स्त्री की ओर जब देखते हैं, அவர்களை தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொள்வதற்கு சிம்சன் அந்த நினைவே இல்ல அவர்கிட்ட. लेकिन वो बाकी स्त्रियों को उसे पत्नी के रूप में स्वीकारने का सोच नहीं ஏன்னா था, அவங்க ஒருத்தி வேசி, क्योंकि एक वेश्या थी, இன்னொருத்தி ஜஸ்ட் ஒரு சிநேகமா இருந்தார், அவ்வளவுதான். दूसरी एक स्नेह के रूप में थी। அப்ப பாருங்க, கர்த்தரின் செயல் எங்க இருக்கிறதோ அங்க ஒரு நீதி இருக்கிறது. जो परमेश्वर का कार्य होता है वह एक न्याय का कार्य होता அவள் है। பெலிஸ்திய ஸ்திரீ தான், ஆனால் நான் திருமணம் பண்ண வேண்டும். लेकिन वो पेलिस्तीन थी, लेकिन उसे मैं ब्याह करना ஆனா है। இந்த மாம்ச செயல் எப்பொழுது எங்க இருக்கிறதோ जहाँ ये शारीरिक कार्य प्रकट होता அங்க है, நீதி இல்ல. वहाँ पर नीति நான் नहीं அவளை है। திருமணம் முடிக்க வேண்டிய எண்ணம் இல்ல, वहाँ ब्याह करने का सोच नहीं அவளுடைய है, மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணம் இல்ல. उसे पत्नी के रूप में स्वीकारने का सोच नहीं है। ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும். कैसे तो अपना जीवन बिताना அப்போ है। ஒரு அநீதியான செயல் அது. वह एक अन्याय का அது சொல்ல कार्य है, அது சொல்ல போனா விபச்சாரத்துக்கு அடையாளம் அது. वो एक विभचार का कार्य है। அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ செயல் எப்பொழுதுமே நீதி இருக்கும் அங்கு. परमेश्वर का कार्य में हमेशा एक न्याय रहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, செயல் ஏதோ ஒரே மாதிரி தான் இருக்கும். कार्य तो एक समान है। சிம்சனுடைய வாழ்க்கையில செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. सिम्सोन के जीवन में सब कार्य एक समान थे, ஆனால் செயலுடைய உள்ளான கருத்து என்ன இருக்கு ரொம்ப பார்க்கணும் நம்ம. लेकिन कार्य के अंदरूनी कार्य क्या है वो हम जांचना है। அங்கு ஒரு ஆலோசனை செய்தார், ஆனால் இங்கு ஆலோசனை செய்யல. वहां पर एक आलोचना किया, लेकिन यहाँ पर आलोचना नहीं அங்கு அந்த பெண்ணோடு ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டார். वहां पर उस स्त्री के साथ एक न्याय का जीवन बिताना चाहा, ஆனால் இங்கு அந்த பெண்ணோடு வாழ விரும்பவில்லை அவர். यहाँ पर उस स्त्री के साथ जीवन नहीं அப்ப बिताना இதுல இருந்து चाहा। என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? इससे हमें क्या जानना है? முதல் முறை நடந்ததுதான் கர்த்தருடைய செயல். पहला समय जो बीता वो परमेश्वर का किया है। மற்ற ரெண்டு முறை அவர் கொண்ட உறவு எல்லாமே மாம்சீக செயல். दूसरा जो दो रिश्ते थे वो शारीरिक रिश्ते थे। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எங்கு நீதி இருக்கிறதோ அது கர்த்தருடைய செயலா இருக்கும். जहाँ पर परमेश्वर का न्याय है वो परमेश्वर का कार्य है। நீதி இல்ல அப்படின்னா அங்க கர்த்தருடைய நீதி இல்ல. न्याय नहीं है तो परमेश्वर का कार्य ஏன்னா नहीं கர்த்தர் है। சொல்றார், நீ நீதியை பின்பற்றணும்னு சொல்லுகிறார். परमेश्वर कहता है अपने न्याय का पीछा करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீதி நியாயத்தை புரட்ட மாட்டாராம். नीति को वो अलग नहीं करता। அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு 8:3 சொல்லுகிறது, अय्यूब 8:3 कहता है தேவன் நியாயத்தை எப்படி புரட்டுவாரு? परमेश्वर न्याय को कैसे अलग அவர் करेगा? நீதியை புரட்ட மாட்டார். वो न्याय को अलग नहीं करेगा, உல்டா उल्टा उलट पुलट नहीं करेगा। அல்லேலூயா.
அவர் நியாயத்தை புரட்ட वो மாட்டார். न्याय को उलट पुलट नहीं करेगा. நம்ம ஏன் சிலவெல்ல நீதியை தவற விடுகிறோம் தெரியுமா? हम न्याय को क्यों हम छोड़ देते हैं? நான் என்னதான் நீதி செஞ்சாலும் கூட அவன் அப்படிதான் இருக்கிறான். मैं जो भी न्याय करूं लेकिन सामने वो ऐसे ही है. அவங்க புரட்டி தான் பேசுறாங்க. वो उलट पुलट करके ही बातें करता है. ஹalleluya. அதனாலே நம்முடைய நீதி நியாயத்தை நம்ம விட்டுறோம் கொஞ்ச நாள். इसके लिए हम न्याय को हम छोड़ देते हैं. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? लेकिन वचन क्या कहता है? நீதி செய்கிற தேவன் நீதியை புரட்டுவாரா? न्याय करने वाला न्याय को उलट पुलट करेगा क्या? நம்ம எப்பொழுதுமே हम ஒரு செயலை செய்யும் பொழுது एक कार्य करते समय மனிதனுக்காக செய்யாதீங்க. मनुष्य के लिए मत कीजिए. மனிதனுக்காக செஞ்சீங்க அப்படின்னா मनुष्य के लिए आप किए तो நிச்சயமாக நீதி செய்ய மாட்டோம். निश्चय रूप से न्याय नहीं ஆனால் करेंगे. தேவனுக்காக செய்ய வேண்டும். जब परमेश्वर के लिए करते हैं, என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் அவர். मेरे नीति को वो प्रकाशमय करता है. என் நீதி அவர் புரட்ட மாட்டார் ஒரு நாளும். मेरे न्याय को उलट पुलट नहीं நான் करेगा. நியாயமாய் வாழ்ந்தேன் அப்படின்னா मैं न्याय के रूप से जीवन நிச்சயமாக அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு निश्चय தருவார். रूप से वो मेरे भलाई करेगा. அந்த விதத்துல நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். उस प्रकार हमें जीवन बिताना है. அதனால நம்ம நீதி செய்யலாம். इसके लिए हम न्याय कर सकते ஆனா हैं. அதே வேளையில மனுஷனுக்காக செஞ்ச அப்படின்னா लेकिन उसी रूप में मनुष्य के करेंगे तो நான் நியாயமா வாழ்ந்தா அவன் நியாயமா செய்ய வாழ मैं மாட்டேன். न्याय में करूंगा लेकिन वो अन्याय के रूप அதனால में அவனே மாதிரி நம்ம வாழ்வோம். इसके लिए उसके समान हम बदल நம்ம जाएंगे. நியாயமா வாழ மாட்டோம். हम न्याय के रूप से அப்ப नहीं जीवन என்னன்னா बिताएंगे. நம்ம நீதி செய்யணும். हमें न्याय करना அப்ப है. நீதி செய்யணும் அப்படின்னா அந்த தேவ செயல் எனக்குள் வரணும். नीति करना है तो परमेश्वर का न्याय हमारे अंदर நான் आना है. எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். मैं जो भी कार्य करूं परमेश्वर के लिए करना है. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று வசனம் சொல்கிறது. जो भी कार्य करो परमेश्वर के लिए करो ऐसा वचन कहता எந்த है. ஒரு காரியமா இருக்கட்டும். कोई भी चीज हो. ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் கூட கர்த்தருக்கு செய்து நினைச்சுக்கொள்ளுங்க. एक गरीब को आपने मदद किया तो परमेश्वर के लिए किया ऐसा सोच लो. நீங்க யாருக்கோ ஒருவருக்கு நீங்க ஆறுதலா படுத்துறீங்கன்னா கர்த்தருக்காக செய்யறேன்னு நினைச்சுக்கோங்க. आप किसी के लिए एक समाधान बात करते हैं तो परमेश्वर के लिए किया ऐसा இன்னைக்கு நான் समझ लो. கொடுத்தேன் நாளைக்கு எனக்கு தரணும் அப்படி யோசிக்க கூடாது. किसी के लिए आज दिया तो कल मुझे वापस ऐसा नहीं அங்குதான் सोचना. அநியாயம் வரும். वहां पर अन्याय प्रकट அங்கதான் होता है. நீதி புரட்டப்படும். वहां पर न्याय उलट पुलट ஆனா होता है. நான் கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறேன். लेकिन जब परमेश्वर के लिए किया அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு அந்நாளிலே தருவார். उसके लिए भलाई परमेश्वर उस दिन करेगा. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்து பொழுது कोई भी कार्य हम करें நம்ம நீதியோடு செய்ய हम பிரயாசப்படணும். न्याय के रूप में करना है. அதுதான் கர்த்தருடைய செயலா वही இருக்கிறது. परमेश्वर का कार्य होता 2 है. கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இருக்கிறது. दूसरा कोरिन्थियों 9:9 में कहते हैं அங்க சொல்ற வாரி இறைத்தான், वहां पर उसने भरपूरी से दिया, ஏழைகளுக்கு கொடுத்தான், गरीब लोगों को भरपूरी से दिया, அவனுடைய நீதி நிலைக்கும். उसका न्याय उधर प्रकट होगा. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம் அது. वचन कितना अच्छे रूप से வாரி இறைத்தானா, இருக்கதெல்லாம் கொடுத்தாரு. भरपूरी से उसने दिया, ஏழைகளுக்கு கொடுத்தான், गरीबों को बांटा, அவனுடைய நீதி நிலைக்கும். उसका नीति जो है उधर प्रकट करेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருடைய நீதி நிலைக்கிறது தெரியுமா? किसका नीति उधर स्थिर रहता है? வாரி இறைத்தான் என்றால் भरपूरी से दिया मतलब எந்த ஒரு காரியத்தை குறித்து கேள்வி கேட்காம கொடுக்கிற காரியம். कोई भी कार्य में उसने न सोचते हुए भरपूरी से बांटा. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, उसे यीशु ने कहा உங்ககிட்ட வந்து ஒருத்தன் கேக்குறான் அப்படின்னா किसी ने आपसे मांगा तो முகம் கோணாதீங்க, मुंह को आप छोटा मत करो. ஏன்னு கேட்காதீங்க, क्यों मतलब नहीं पूछो. இருந்தா தைரியமா கொடுங்க, हो तो அவ்வளவுதான். आप धैर्य से दो. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அப்படி கொடுக்கும் பொழுது அவர்களுடைய நீதி நிலைக்கும். ऐसे करते समय उसका न्याय स्थिर रहेगा. அல்லேலூயா. हालेलुया. வச்சுக்கிட்டே வஞ்சனை பண்ணக்கூடாது. रखते हुए वंचित मत करो. அல்லேலூயா. हालेलुया. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, तो यीशु ने कहा ஒருத்தன் வந்து உன்கிட்ட ஒரு அங்கியை கட்டா நீ 2 அங்கியை கொடு. किसी ने आपसे एक वस्त्र मांगा तो 2 वस्त्र दो. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறத கொடுங்க, जो है आप दो. கர்த்தர் தருவார் நமக்கு. परमेश्वर आपको நம்முடைய देगा. நீதியை கர்த்தர் நிலைக்க செய்வார். हमारे न्याय को ஓகே, परमेश्वर அப்ப स्थिर நீதியின் रखेगा. செயல்கள் தான் தேவ செயலா இருக்கிறது. तो नीति का कार्य परमेश्वर का कार्य जानते हैं. அப்போஸ்தலர் 10:35 சொல்லப்பட்டு இருக்கிறது. प्रेरितों 10:15 में कहता है, 35 में कहता है, எந்த ஜாதியிலாவது कोई भी जाति में हो அவருக்கு பயந்து उसके भय मानते हुए நீதி செய்கிறவன் அவருக்கு உகந்தவன். न्याय करने वाला उसका प्रिय है. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த ஜனமா இருக்கட்டும், कोई भी जाति हो कोई भी लोग हो கர்த்தருக்கு பயந்து நீதி செய்றாங்களா, परमेश्वर का भय मानकर नीति அவங்க करते தான் हैं तो கர்த்தருக்கு உகந்தவர்களா वही இருக்கிறாங்க. परमेश्वर का प्रिय लोग हैं. அல்லேலூயா. हालेलुया. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த காரியத்தை நான் போகிறேன். एक ही चीज को देखते हैं हम अगले टॉपिक में நம்ம जाएंगे. சொல்லலாம், அப்பா எங்களுடைய நீதி எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்கு. हमारे जो नीति है परमेश्वर के सामने वो अशुद्ध कार्य है. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். एक चीज हमें जानना है, தேவனுக்கு முன்பாக நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகளா இருக்கலாம். परमेश्वर के समूह में हमारा नीति अशुद्ध वस्त्र के रूप में हो ஏன்னா सकता அவர் है. நம்மளை விட நீதியில சிறந்த தேவன். क्योंकि वो न्याय में वो परिपूर्ण है, परमेश्वर है. ஆனா மனிதனுக்கு முன்பாக நம்முடைய நீதி பரிசுத்தமா இருக்கணும். लेकिन मनुष्य के सामने अपना न्याय पवित्र होना है. அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிடணும். उस डिफरेंस को, भिन्नता को हमें जानना है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுக்கு முன்பாக என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்குதான். परमेश्वर के समूह में मेरा
नीति न्याय है वो सब अशुद्ध அப்படின்னா है, என்னன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் இல்ல, அவ்வளவுதான். वो परफेक्ट नहीं है. ஆனா மனிதனுக்கு முன்பாக என்னுடைய நீதி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். लेकिन मनुष्य के सामने अपना नीति पवित्र रूप में रहना है. மனுஷனுக்கு முன்பாக நீங்க வந்து பெர்ஃபெக்ட் இல்லாம ஒரு திருப்தி இல்லாம வாழ்க்கை வாழக்கூடாது. मनुष्य के सामने हमें एक अतृप्त जीवन नहीं बिताना है. அவர்கள் சொல்லணும் இவன் நீதிமான்பா, उन्होंने कहना है एक धर्मी है, இவன் கர்த்தருக்கு பயப்படுற ये மனிதன், परमेश्वर का भय मानने वाला है, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மனிதன். ये सबको मदद करने वाला है. மனிதருக்கு முன்பாக நம்முடைய நீதியை வெளிப்படுத்தி தான் ஆகணும். मनुष्य के सामने अपने नीति को प्रकट करना ही है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் அதை விட்டு கொடுக்கல, அது சொல்ற நீ நீதி செய்யணும்னு சொல்றார். परमेश्वर ने उसे नहीं छोड़ा, उसे कहता है उधर नीति पूर्ण करना है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்தை வச்சுட்டு நம்ம மனுஷனுக்கு நீதி செய்யாம இருக்க கூடாது. ये वचन को रखकर हमें मनुष्य को भलाई करने नहीं रहना है. ஓகே, ஒன்று தேவனுடைய செயல் ஆலோசனைக்கு உட்பட்டது. पहला परमेश्वर का कार्य आलोचना के இரண்டாவது अधीन है. தேவ செயல் நீதிக்கு உட்பட்டது. दूसरा परमेश्वर का कार्य न्याय के अधीन है. மூன்றாவதாக तीसरा कार्य தேவ செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? परमेश्वर का कार्य कैसे இப்ப அந்த जानते हो? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தின் न्यायों 14 14वां वचन 14 अध्याय குறித்துக் கொள்ளுங்க. 6, 19, 15 இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது 6:19 में देखते அதே हैं. போல 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तो 15वां अध्याय 14वां वचन में देखते हैं. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். परमेश्वर का आत्मा उधर उतरा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். परमेश्वर का आत्मा उधर उतरा. ஆனால் அதே வேளையில उसी समय क्या हुआ? 16ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை பார்க்கும் பொழுது 16, 19, 20 16, 19, 20 में देखते हैं. அங்க என்ன நடந்தது தெரியுமா? वहां पर क्या हुआ जानते हैं? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டார். परमेश्वर की आत्मा उसे छोड़ के चला இதுல गया. இருந்து ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. इससे हम जान सकते हैं அந்த பெலிஸ்தி ஸ்திரீயோடு ஒரு உறவு வைக்கும் பொழுது उस फलिस्तीन स्त्री से एक जीवन बिताते समय ஆவியில வளர்ச்சி இருந்துச்சு. आत्मा में एक बढ़ोतरी था. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கிறது. आत्मिक जीवन में एक बढ़ोतरी था. ஆனால் இவளோடு போகும் பொழுது लेकिन इसके साथ जाते समय இருந்த ஆவியை விட்டுட்டார் அவர். जो था वो भी आत्मा को उसने இருந்த छोड़ பலமும் दिया. போயிட்டு जो बल था वो भी चला அப்ப गया. என்ன தெரியுமா? तो इससे क्या जानते हैं? தேவ செயல் எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சிக்கு உட்பட்டது. அப்ப நம்மள வளர செய்யும் அது. तो परमेश्वर का कार्य जो है एक बढ़ोतरी में हमें लेके जाता है. ஆனால் மாம்ச செயல் நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கும், தடுக்கும். लेकिन शारीरिक चीज है जो हमारे आत्मा को रोकाता है और हमें उसे छोड़ने में कार्य में लेके जाता அவன் है. என்ன சொல்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு நாளும் மாம்சம் கொடுக்காது. आत्मिक बढ़ोतरी कभी भी शारीरिक नहीं देता है. என் மாம்சத்தினால, என் மாம்ச வைராக்கியத்தினால, एक शारीरिक एक जलन के साथ, என் மாம்சத்தின் கிரியைகளினால एक मेरे शारीरिक क्रिया से நான் ஆவியில வளருவேன்னு நினைச்சா அது முடியவே முடியாது. मैं आत्मा में बढ़ोतरी पाऊंगा तो ये नहीं हो सकता. ஆவியில வளரணும் அப்படின்னா தேவனுடைய கிரியைகளை செய்து தான் ஆக வேண்டும். आत्मा में बढ़ना है तो परमेश्वर का कार्य करके ही ஆவியின் बढ़ोतरी கிரியைகள் வெளிப்பட்டு தான் ஆக வேண்டும். आत्मिक क्रिया प्रकट होना ही है. மாம்ச கிரியையினால ஒரு நாள் வளர முடியாது. शारीरिक क्रिया से कभी भी बढ़ोतरी नहीं पा ஆனா என்ன सकते. ஷோ பண்ணிக்கிடலாம். लेकिन हम दिखावा कर सकते हैं. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். एक उदाहरण में देता ரெண்டு हूं. கிளாஸ் இருக்கிறது. 2 ग्लास है. ரெண்டு கிளாஸ் இருக்கிறது. ஒரு கிளாஸ்ல பாதி நம்ம கல்லு போட்டுருக்கிறோம். एक ग्लास में आधा पत्थर हम डालते हैं. ஒரு கிளாஸ் காலியா இருக்கு. एक ग्लास खाली இப்ப है. ரெண்டுலயும் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா दोनों में पानी डालें तो தண்ணி ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். पानी भरपूर है ऐसा தண்ணி दोनों ஊத்தி में கிளாஸ் நம்ம ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். दिखावा में ग्लास पूरा ஆனா ऐसा உள்ள दिखता है. இருக்கிற ஒரு கிளாஸ்ல உள்ள இருக்கிற கல்லை எடுத்துட்டு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? जो पत्थर के ग्लास से पत्थर निकाला तो தண்ணி பாதி ஆயிரும். पानी आधा हो जाता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. हमारे हर एक जीवन में ऐसे ही है. உள்ள மாம்ச கிரியைகளை வச்சுக்கிட்டு अंदर शारीरिक क्रिया वो रखते நம்ம हुए வெளிய சொல்ற நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறேன். बाहर हम दिखाते हुए आत्मिक में भरपूरी से हो. ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, लेकिन என்னைக்கு இந்த पवित्र மாம்சம் எடுக்கப்படுமோ जब ये शारीरिक कार्य निकाला அன்னைக்கு जाता தான் உன் ஆத்மா ஜீவன் தெரியும். है उसी दिन तेरा आत्मिक भरपूरी में அந்த दिखाई கல்லை देगा. எடுக்கும் பொழுது தான் தெரியும் वो पत्थर निकालते समय ही உன்னுடைய வாழ்க்கை நிறைவா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா. तेरा आत्मिक जीवन भरपूरी है या कमी के साथ है वो ஒரு प्रकट ரகசியத்தை होगा. புரிந்து கொள்ளுங்க. एक रहस्य को आपको மிக जानना முக்கியமான है. காரியம் என்ன தெரியுமா? एक इम्पोर्टेंट चीज है. என்றைக்கு இந்த சரீரம் எடுக்கப்படுகிறதோ, जिस दिन वो शारीरिक चीज निकाला जाता है, இந்த மாம்சம் அழிக்கப்படுகிறதோ, ये शारीरिक चीज नष्ट होता है, அன்றைக்கு தான் தெரியும் उसी दिन आप जान सकते हो ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஆத்துமா எவ்வளவு வளர்ந்திருக்கிறது இல்லை என்பது. आत्मिक जीवन में आपकी आत्मा कितना बढ़ोतरी पाई है ये नहीं. அதனால இந்த மாம்சத்தின் கிரியைகளை இன்னைக்கே அழிச்சிரணும். इसीलिए इस शारीरिक क्रियाओं को आज ही नष्ट இந்த करना है. மாம்சம் ஒரு முறை செத்துட்டுன்னு வச்சுக்காங்க, ये शारीरिक क्रिया एक दिन मर गया तो ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் வளராது. आत्मिक जीवन में बढ़ोतरी அன்றைக்கு தான் நியாயத்தீர்ப்பு நாள்ல போய் நிப்போம்.
उसी दिन न्याय के दिन में हम खड़े रहेंगे। இவ்வளவு நாள் சோதம் பண்ணுனா ஆவிக்கிற வளர்ச்சி இல்ல. इतने दिन हम दिखावा किया लेकिन आत्मिक बढ़ोतरी नहीं ஹalleluya. हालेलुया। அதனால என்ன தெரியுமா? इसी के ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது தேவனுடைய செயல்ல இருக்கிறது. आत्मिक बढ़ोतरी परमेश्वर का कार्य में है। ஆனா மாம்ச செயல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு நாளும் வரவே வராது. लेकिन शारीरिक क्रिया में आत्मिक बढ़ोतरी नहीं होता है। மாம்சத்துல வளரணும்னு நினைக்காதீங்க. शारीरिक में बढ़ना है कभी मत सोचिए। ஆவியில வளர நினைக்கணும். आत्मा में बढ़ना है सोचिए। அதத்தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். यही परमेश्वर ने हमें நீங்க அவருடைய கிரியைகளை பெருக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसके क्रिया में हमें बढ़ोतरी पाना है। அவருடைய நற்கிரியைகளை நீங்கள் பெருக வேண்டும். उसके भलाई में हमें बढ़ना है। இன்னைக்கு அதத்தான் கர்த்தருடைய ஆவி நம்மோடு தெளிவாய் பேசிக் यही पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा हमसे बातें कर रहा है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி தேவை. हमारे जीवन में बढ़ोतरी चाहिए। அதற்கு தான் இத்தனை பிரசங்கங்கள். इसके लिए इतना कार्य है। அதற்கு தான் ஒவ்வொரு நாள் வேதம் வாசிக்கிறது. इसीलिए हम वेद शास्त्र அதுக்கு தான் நம்முடைய உபவாச ஜெபங்கள்லாம். इसके लिए हम उपवास की प्रार्थना है। ஏன் தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். क्योंकि हमें पवित्र आत्मिक जीवन में बढ़ोतरी पाना है। இதெல்லாம் பண்ணிட்டு ये सब करते हुए நான் மாம்சத்துல தான் வாழ்வேன் அப்படினா अगर हम शरीर में ही जीना है तो ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, பிரசங்கம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. प्रार्थना करके भी कुछ नहीं है और प्रचार करके भी कुछ मतलब नहीं। அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது மிக அவசியமா इसलिए இருக்கு. आत्मिक बढ़ोतरी जरूरी है। அப்ப இந்த மூன்று காரியங்களை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டதை நம்ம செயல்படுத்தணும். तो ये जो तीन चीज हमने सीखा उसे अपने जीवन में ஒன்று நான் செய்கிற செயல் தேவ செயலா மாம்ச செயலா? पहला चीज परमेश्वर का कार्य है या शारीरिक कार्य நான் है? ஆலோசனை செய்கிறேனா ஆலோசனை செய்யலையா? मैं आलोचना कर रहा हूँ या नहीं कर रहा हूँ? இல்ல ஆலோசனை தவிர்க்கிறேனா? या आलोचना को मैं अलग कर रहा हूँ? நீங்க ஆலோசனை செய்தால் அது தேவ செயல். अगर आलोचना के साथ कर रहे हो परमेश्वर का कार्य। ஆலோசனை தவிர்க்கிறீர்கள் என்றால் அது மாம்ச செயல். आलोचना को जगह नहीं दे रहा हो तो शारीरिक कार्य है। இரண்டாவது நான் நீதியான செயலை செய்தால் அது தேவ செயல். अगर मैं दूसरा न्याय के साथ करता हूँ तो परमेश्वर का कार्य இல்ல है। நான் அநியாயம் செய்துதான் இருப்பேன் அப்படின்னா அது மாம்ச செயல். अगर मैं अन्याय का काम करता हूँ तो वो शारीरिक कार्य है। மூன்றாவது நான் செய்கிற எல்லாவற்றிலும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? तीसरा चीज मेरे आत्मिक जीवन में एक बढ़ोतरी है। என்னுடைய பரிசுத்தம் வளருகிறதா? मेरे पवित्रता बढ़ोतरी என்னுடைய पा रही है। ஆவிக்குரிய ஞானம் வளருகிறதா? मेरा आत्मिक ज्ञान बढ़ोतरी पा रही நான் है। எல்லாரோடு இருக்கிற அந்த ஆவியின் கிரியைகள்ல ஆவியின் கனிகள்ல நான் வளருகிறேனா? क्या मैं एक साथ में आत्मिक कार्य में और आत्मिक फल में बढ़ोतरी पा இந்த रहा हूं? வளர்ச்சிகள் எல்லாம் வருகிறது என்றால் ये बढ़ोतरी आ रही तो நாம் தேவனுடைய செயலை செய்து हम கொண்டிருக்கிறோம். परमेश्वर का कार्य कर रहे हैं। ஆனா எங்கு என்னுடைய பரிசுத்தம் தடைபடுகிறதோ, लेकिन जहां पर मेरी पवित्रता में अड़चन आती எங்கு है, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிற்கிறதோ, जहां पर मेरी आत्मिक बढ़ोतरी रुकती है, எங்கு என்னுடைய அபிஷேகம் நிற்கப்படுகிறதோ, जहां पर मेरे अभिषेक में रुकावट आती है, எங்கு என்னுடைய ஆவியின் வல்லமைகள் எடுக்கப்படுகிறதோ, मेरे आत्मिक में रुकावट आती है, அது மாம்ச செயலா இருக்கு. वो शारीरिक कार्य है। இதுதான் இந்த இதுக்குள்ள வித்தியாசம். அதுதான் यही उस भिन्नता है। இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். इस भिन्नता को हमें जांच लेना है। அல்லேலூயா. हालेलुया। நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது अनेक காரியங்களை பார்க்க முடியும். हम अनेक चीज को ஆனா देख இந்த सकते हैं। மூன்று காரியத்தை இன்னைக்கு நம்ம हम பார்த்திருக்கிறோம். इस तीस चीज को हम आज देखते हैं। வர்ணாக்கல கர்த்தர் அனுமதித்தால் நம்ம வேற காரியங்களை अगर பார்க்கலாம். परमेश्वर अनुमति दिया तो हम बाकी चीज को देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம சுருக்கமா தான் பார்த்திருக்கிறோம். हमें एक संक्षिप्त में ये चीज சோ देखा அப்படி है। ஒப்பு கொடுப்போம். इसे हम நிச்சயமாக परमेश्वर के सम्मुख में தேவனுடைய रखें। கிரியையில நம்ம பெருகும் பொழுது परमेश्वर के कार्य में बढ़ोतरी करते அவருக்கு समय பிரியமாய் வாழ முடியும். उसके प्रिय हम जीवन சோ बिताएंगे। நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு हमारे चाहत को परमेश्वर இன்னைக்கு पूरा நம்முடைய करने- ஆவி ஆத்மா சரீரத்தை